இன்றைக்கி நம்ம பிராத்மிக்கில் ஃபஸ்ட் லெசன் பேஷேவர் அதோட எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். பேஷேவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒர்க்மேன், தொழிலாளின்னு அர்த்தம். அதோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிராந்திய பாஷா மீம் அர்த்த லிக்கியே அப்படின்னா உங்களுடைய சொந்த பாஷையில் அர்த்தம் எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அனாஜ் அப்படின்னா தானியம், கிரைன் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், கரீத்னா அப்படின்னா வாங்கிறது, டு பை. ஆபூஷன் அப்படின்னா ஜுவல், நகைன்னு அர்த்தம். பைதா கர்னா அப்படின்னா பயிராக்குதல், பயிராக்குதல் அப்படின்னு அர்த்தம். இதை எக்ஸாமில் உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம், தமிழ் வேணுன்னா நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம். கீழே பாருங்கள், விலோம் சப்த லிக்கியே அப்படின்னா விலோம் அப்படின்னா ஆப்போசிட் எழுதுறது. இப்போ காவ் அப்படின்னா கிராமம்னு அர்த்தம். சஹர் அப்படின்னா சிட்டி, நகரம்னு அர்த்தம். கரீதுனா வாங்கிறது. பேச்னா அப்படின்னா விற்கிறதுன்னு அர்த்தம். தேனா அப்படின்னா கொடுக்கறது. லேனா அப்படின்னா எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ பனானா அப்படின்னா உருவாக்குறது. பிகாட்னா அப்படின்னா அழிக்கிறது. பனானா உருவாக்குறது, பிகாட்னா அழிக்கிறது. ஆனா அப்படின்னா வருதல் அப்படின்னு அர்த்தம். ஜானா அப்படின்னா போகிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சஹி யா கலத். சஹியா கலத் லிக்கியே, அதாவது சரியா தவறான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கேட்டிருக்காங்க. சஹியா கலத் அப்படின்னு. இப்போ பாருங்கள், கிசான் கேத் ஜோத்தே ஹே அப்படின்னு இருக்குது. இப்போ கிசான் கேத் ஜோத்தே ஹே அப்படின்னா கிசான் வயலில் உழுகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சஹியா இல்லை சஹியா கலத். சஹினா சரி, கலத்னா தவறு அப்படின்னு பார்த்தோம்னா கிசான் வயலில் உழுகுறாங்க, அதுதான் நமக்கு சரி. ஸோ அதை சஹி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மகான் பனானே வாலேக்கோ ஜுலாஹா கஹ்தே ஹே. மகான் அப்படின்னா கட்டடம், பனானே வாலேனா உருவாக்குறவங்க. அப்போ கட்டடம் செய்கிறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம், சுலாஹா கஹ்தே ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டடம் செய்கிறவங்கள, அதாவது கொத்தனார் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ராஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே சுலாஹா அப்படின்னு கொடுத்துருக்கிறது தப்பு, அதனால் இங்கே கலத் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், சுலாஹா கர்கோங் பர் கபடா புன்தே ஹே அப்படின்னா சுலாஹா என்ன பண்ணுவாங்க, நெசவாளர்கள்னு சொல்லுவோம், அதான் சுலாஹா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிஷினில் துணி நெய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சரி. அடுத்து பாருங்கள், ஆபூஷன் பனானே வாலேக்கோ படி கக்தே ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆபூஷன் நகை செய்கிறவங்கள படி கக்தே ஹே, படின்னு சொல்ல மாட்டோம். படின்னு யாரை சொல்லுவாங்க, படியை லக்கடி மரக்கட்டைகள் மூலமான பொருட்களை செய்கிறவங்க. ஸோ இது கலத் தவறு. இப்போ லோஹேக்கே சாமான் பனாத்தே ஹே. லோஹார் அப்படின்றவங்க லோஹார் அப்படின்னா நம்ம இந்த கொல்லர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ லோஹேனா இரும்பு சம்மந்தமான ஜாமான்களை செய்கிறவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சரி. இப்போ அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். இது 2 மார்க் கொஸ்டின்ஸ், ஒரு வரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கிசான் கஹாங் ரக்தே ஹே. விவசாயி, கிசான் அப்படின்னா விவசாயி எங்கே வாழ்வாங்க, எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க, வசிக்கிறாங்க. ரக்தே ஹே அப்படின்னா கிசான் காவ் மேம் ரக்தே ஹே. கிசான் கிராமத்தில் வசிக்கிறாங்க. இப்போது மகான் பனானே வாலேக்கோ கியா கஹ்தே ஹே. கட்டடம் செய்கிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க, எப்படி கூப்பிடுவாங்க, அழைப்பார்கள். கஹ்தே அப்படின்னா மகான் பனானே வாலேக்கோ ராஜ் கஹ்தே ஹே. ராஜ் அப்படின்னா கொத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. படி ஹமாரே லியே கியா பனாத்தே ஹே. படி அப்படின்னா என்னன்னு சொன்னேன், படி அப்படின்றவங்க அந்த மரம் சம்மந்தமான ஜாமான்கள் செய்கிறவங்க. ஸோ அவங்க நமக்காக ஹமாரே லியே உபயோகி சீசேங் பனாத்தே ஹே, உபயோகமான பொருட்களை செய்வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சுலாஹா கியா புன்தா ஹே. இப்போ சுலாஹா கபடா புன்தா ஹே, அவங்க துணி நெய்கிறத செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து கவுன் ஆபூஷன் பனாத்தே ஹே, யார் நகைகளை செய்வாங்க. சுனார் ஆபூஷன் பனாத்தே ஹே. சுனார் தான் என்ன பண்ணுவாங்க, நகைகளை செய்கிறவங்கள சுனார் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.